தயவு செஞ்சு SIP-யை ஸ்டாப் பண்ணிடுங்க, இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான். SIP-ல பணத்தை போட்டா மட்டும் போதுமா, பணக்காரர் ஆயிடலாமா? பயப்படாதீங்க. SIP-ல நமக்கே தெரியாம ஒரு சில தவறுகள் செய்யறது மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் நினைச்சதை விட ரொம்ப குறைவா கிடைக்கும். சில பேத்துக்கு ரொம்ப லாஸ்ல கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல 5 தவறுகள் SIP-ல நம்ம பண்ணிடவே கூடாது. அது என்ன தவறுகள்? சப்போஸ் இந்த தப்பு நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன் யுவராணி, இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா அந்த தப்புல இருந்து எப்படி திருத்திக்கிறது அப்படின்ற பல விஷயங்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் SIP பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயம் தெளிவா சொல்லி யுவராணி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோனுடைய எண்டில் SIP-னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமான ஒரு விவரமாகவும் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா, நான் உங்க யுவராணி. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல முதலீடு பண்றோம் அப்படின்னா லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு முன்னாடி அந்த முதலீடு பத்தின அறிவும் தெளிவும் நமக்கு இருக்கணும். ஏதோ அவங்க சொல்றாங்களே இவங்க சொல்றாங்களே நம்ம பணத்தை போட்டா நல்ல பெருசா கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட சும்மா கண்மூடித்தனமா எதுலையுமே நம்ம பணத்தை போய் போட்டுடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெறும் 500 ரூபாய் மாசம் மாசம் SIP போடுங்க, 10 வருஷத்துல ₹1,00,000 லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படிம்பாங்க. ஆனா அது உண்மையும் சொல்ல முடியாது, அது பொய்யுன்னு என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா அதுல இருக்கணும். ஸோ இந்த வீடியோல 5 மிஸ்டேக்ஸ் SIP-ல தயவு செஞ்சு டோன்ட் மேக் தீஸ் 5 மிஸ்டேக்ஸ் இன் SIP அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன். அதுல முதல் இடத்துல இருக்குது சூசிங் SIP அமௌண்ட் வித்தவுட் கன்சிடரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். இப்போ நான் ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 30,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னால ரொம்ப பல்ல கடிச்சு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் சேமிச்சிட முடியும்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பல்ல கடிச்சிட்டு என்னதான் வீட்டு செலவு, வாடகை, மாத்திரை செலவு, மருந்து மாத்திரை இது எல்லாம் கழிஞ்சது போக ஒரு 1000 ரூபாயில இறுக்கி நெருக்கி ரொம்ப பிடிச்சாலும் ஒரு 2,000 ரூபாய் சேமிக்க முடியும். இல்லைன்னா சில பேரால ஒரு 500 ரூபாய் தான் சேமிப்புக்குன்னு ஒதுக்கி வைக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல நம்ம பிரிச்சு பார்க்கணும். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஐயோ எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியான அமௌண்ட் நீங்க முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு ஜாஸ்தியான அமௌண்ட் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். ஸோ முதலீடு பண்றது ரொம்ப கஞ்சத்தனமா ஒரு 100-200 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிடைக்காது. 500 ரூபாய் போட்டா கூட உங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் ரொம்ப சீக்கிரம் கிடைக்காது. பட் இட் டேக்ஸ் டைம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பணம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால சில பேர் என்ன திரும்ப பண்ணிடுவாங்க, நான் 2,000 ரூபாய் வந்து SIP போடுறேன்ப்பா அப்படின்னு வந்து என்கிட்டே சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஓகே, 2,000 rupees மாசம் மாசம் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா பெஸ்ட்ப்பா அப்படின்னு எனக்கு தோணும். பட் 1 மாசம் கட்டிடுவாங்க, 2 மாசம் கட்டிடுவாங்க, 3 மாசம் 4 மாசம் 5வது மாசம் வரும் 2,000 ரூபாயை சேர்த்து பிடிச்சி வைக்கவங்களாட்டியும் போது ஆயிரம் மூச்சு இறக்குற மாதிரி இருக்குன்ற சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதனால நான் SIP போடுறதை நிறுத்திட்டேன் அப்படிம்பாங்க. ஜிம்முக்கு போற கதை தான். ஃபர்ஸ்ட் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் நான் கண்டிப்பா உடல் இழைக்கணும் அப்படின்ட்டு போவாங்க. 3 மாசத்துல கொஞ்சம் லைட்டா உடல் எடை குறைஞ்சிருச்சு அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் 4வது மாசம் 5வது மாசம் விட்டுருவாங்க. எப்போதும் போல நார்மல் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஜங்க் ஃபுட்லாம் உள்ள இறக்கிப்பாங்க. மறுபடியும் வெயிட் ஆவாங்க. ஐயோ நான் ஏன்டா ஜிம்மை விட்டேன் அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி தான் சேவிங்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற சினாரியோலையும் இருக்கும். உங்களால நிஜமா முடியுமா முடியாதா அதை தெளிவாக எடுத்துக்கோங்க. 2,000 ரூபாய் உங்களால சேமிக்க முடியும்னா தொடர்ந்து நீங்க எத்தனை வருஷம், ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ ஒரு லாங் டேர்முக்கா நம்ம டிசைட் பண்ணிருக்கோம், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா எனக்கு 2,000 ரூபாய் கஷ்டம்பா, என்னால் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் முடியும் அப்படின்னா அந்த 500-1000 ரூபாய் தொடர்ந்து செய்யுங்க. 1 மாசம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்றது என்னன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளால எவ்வளோ பணத்தை முதலீடு பண்ண முடியும்னு தெரியாமையே தெரிஞ்சுக்காமையே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு ஒரு பெரிய பாதாள கிணத்துக்குள்ள குதிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில வர முடியலையே கஷ்டப்படுறோமே அப்படின்றாங்க. எக்காரணத்தை கொண்டும் SIP-யை நடுவில் ஸ்டாப்பே பண்ணிடக்கூடாது. அண்ட் எவ்வளோ அமௌண்ட் உங்களால் என்ன ஆனாலும் சரி மாதம் மாதம் டானு கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2வது தப்பு என்ன தெரியுமா, புட்டிங் தி என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன் ஃபண்ட். அதாவது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னா 5,000 ரூபாய் கொண்டு போய் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், மேபி அது மிட் கேப்பாக இருக்கலாம், ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், ஒரே ஃபண்டில் போய் போட்டுடுறது. என்ன SIP-ல பணத்தை போட சொன்னீங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டேன், இப்போ என்ன தப்பு? இப்போ லார்ஜ் கேப்ல இருக்க கம்பெனி ஆப்வியஸா அது நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ்லாம் டாப் 100 கம்பெனிஸ் இருக்கும். பட் அதில் ரிட்டர்ன்ஸ் நம்ம கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பட் இதே ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி கொஞ்சம் இப்படி இருக்க தான் செய்யும். அப்படி பார்க்கும்போது இஃப் இன் கேஸ் நீங்கள் ஸ்மால் கேப்பில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வளர்கிற கம்பெனி ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும், ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். மொத்த பணத்தை 5,000 ரூபாயில் போட்டிங்கன்னா
அந்த கம்பெனி ஒரு மாதம் நல்லா ரன் ஆகலாம், இன்னொரு மாதம் அப்படியே கீழே கூட போகலாம். ஏன்னா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை நம்மளால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. டம்முன்னு கீழே போச்சுன்னா உங்களோட பணம் எல்லாமே அவ்வளோதான் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறது டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ என் பணத்தை வந்து ஸ்மால் கேப்பில் போட்டால் அதில் கொஞ்சம், மிட் கேப்பில் கொஞ்சம், ஹைப்ரிட்டில் கொஞ்சம், ஃப்ளெக்ஸி கேப்பில் கொஞ்சம், ஸோ இல்லைனா கோல்டில் கொஞ்சம் ETF போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம், இந்த மாதிரி நம்மளுடைய முதலீட்டை பிரித்து ஒவ்வொரு இடத்துலையே போடணும். சப்போஸ் தங்கத்தோட விலை குறைஞ்சாலும் நம்ம பணம் மைனஸில் போகாது, போனால் கூட இன்னொன்று காப்பாற்றும். இல்லை நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருக்கீங்க, டவுன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு, அப்போனா கீழே பணம் போச்சுனாலும் கோல்டு வேலை ஏறும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்து இப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த ரெண்டாவது தப்பே செஞ்சிடாதீங்க. மொத்த பணத்தை கொண்டு போய் ஒரே கிணத்துல போட்டுறாதீங்க. பிரித்து நீங்கள் உங்களோட பணத்தை போடணும். மூணாவது தப்பு, நாட் செக்கிங் தி போர்ட்ஃபோலியோ ரெகுலர்லி. இப்போது மாதம் கரெக்டாக யுவராணி நீ சொன்ன மாதிரியே என்னால் எவ்வளோ பண்ண முடியும்? 1000 ரூபாய் பண்ண முடியும். 1000 ரூபா டான்னு அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி நான் வந்து என் பணத்தை போட ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். வெரி குட். ரெண்டாவது, அந்த 1000 ரூபாயை ஒரே ஃபண்டில் போடல, 500 ரூபாயை 2 ஃபண்டில் பிரித்து போட்டிருக்கேன். இப்போதைக்கு என்னால் இதுதான் முடியும். வெரி குட். மூணாவது, கரெக்டாக நான் தான் போட்டுட்டு இருக்கேன்ல, இப்போ என்ன செக் பண்ணுமா உட்காந்துட்டு டானு ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சிட்டேன். என் பணம் மாதம் எடுத்துடுறாங்க, இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்குது, இதில் என்ன தப்பு? ரெகுலராக ஏன் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபண்டு உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், ஒரு ஃபண்டு கீழே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அலசி ஆராயணும். என்னது லாஸ்ட்டு நான் 4-5 மாதமா 5-6 மாதமோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கீழே நெகட்டிவ்லேயே போயிட்டு இருக்கேன், நம்ம பணம் அதையும் பார்க்காம மாதம் டான் SIP கட்டிட்டு இருக்கோமே, இந்த பணத்தெல்லாம் எப்போ மீண்டு எப்போ அது ப்ராஃபிட் கொடுத்து நிஜமாவே இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசிக்கணும். இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபண்டு உங்களுக்கு நல்லபடியாக இல்லை, ஒழுங்காக ரிட்டர்ன்ஸ் தரல, ரொம்ப நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போவே SIPயை ஸ்டாப் பண்ணிடும். நிறைய பேர் SIP போட்டால் போதும்ப்பா, 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நம்ம போடணும்னு நினைப்போம். எதுவுமே கேரண்டி கிடையாது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாலட்டாலிட்டியை பொறுத்து தான் நம்மளுடைய ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். 100% கேரண்டி கிடையாது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் மாதிரி. ஸோ நீங்கள் ரெகுலராக உங்களோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணும். எவ்வளோ பணம் போடுறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது, எவ்வளோ மைனஸில் இருக்குது, எவ்வளோ % க்ரோத்தில் இருக்குது, இதெல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கணும், நாளைக்கு என்னோட தேவை இருக்குது, அதுக்காக தான் நான் பணத்தை போடுறேன் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு அந்த பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு செலவுக்கு கொடுக்கலாம் இல்லையா, நம்ம இல்லாதாலும் நம்மளோட சொத்து பத்தா ஏதாவது சேர்த்து கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு பணமாக அவங்களுக்கு இருக்கும்போது ஃபினான்ஷியலாக செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் போடும். ஸோ நம்மளுடைய ஃபேமிலி நம்மளை நம்பியிருக்கு. இப்போ நான் தான் குடும்பத்தில் போட்டு உழைச்சி சம்பாதிச்சு மாதம் டான் கொடுத்துட்டு இருக்கிறேன், நாளைக்கு நமக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்ற சுச்சுவேஷனில் ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆகும்? நடுத்தருவுக்கு வந்து நிற்கிற மாதிரி சூழ்நிலை கூட அமையும். அதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ நம்ம வாங்குற சம்பளத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் கவரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அப்போது நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம இல்லாத சமயத்தில் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபான்ற கவரேஜ் அப்படியே நம்ம ஃபேமிலிக்கு லம்சமாக போகும்போது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கிளிக் பண்ணுங்க. 2 கோடி ரூபாய் கவரேஜ் மாதம் 600 700 ரூபா ப்ரீமியம் கட்டுறது மூலமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டுற ப்ரீமியமில் அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட 51+ இன்சூரன்ஸ் இங்கே லிஸ்ட் ஆயிருக்கனால உங்களுக்கு பெஸ்ட்டானது எதுன்றதை நீங்களே கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு எது சரியான பிளான் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பேஜ்லையுமே 51+ இன்சூரன்ஸ் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 1 கோடி ரூபாய் கவரேஜ் மாசம் 400 500 ரூபாய் நம்ம பிரீமியம் பே பண்றதன் மூலமாவே கிடைக்கும். அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 30 நிமிஷத்துல கிளைம் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காகவும் யோசிக்கிறீங்க அப்படின்னா முதலீடெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நிச்சயமா டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எதை தேர்ந்தெடுக்கிறன்றது உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். பட் நம்ம டாபிக் உள்ள இப்போ வந்துடலாம். 4வது ஸ்டாப்பிங் அண்ட் ஸ்கிப்பிங் SIP. ஸோ SIP நீங்கள் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அதை நடுவில் நிறுத்தவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு அந்த ரூமுக்கு போகக்கூடாதுன்னு சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி நிஜமாக சொல்கிறேன், அந்த SIPயை தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறது மூலமாக தான் நமக்கு அதனுடைய பலனே கிடைச்சிக்க முடியும். கொஞ்ச நாள் போட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா கிடையாது. கொஞ்ச நாளாக ஒரு 10 வருஷம் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய பணம் போட அது இன்னும் ஜாஸ்தியாக பெர்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு தான் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ பாதிலே நிறுத்துறேன் அப்படின்ற கதையே வேண்டாம். SIP போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து போடுங்க. இஃப் இன் கேஸ் அந்த ஃபண்ட் ஒழுங்காக பெர்ஃபார்ம் ஆகாத பட்சத்தில் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். இல்லைனா நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது. 1 மாதம் போட்டுட்டு அடுத்து 2 மாதம் போடாமல் அதுக்கு 3 மாதம் அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருங்க. அப்போனா ஆட்டோமேட்டிக் செட்டப் போட்டுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக டான் 5ஆம் தேதினா 5ஆம் தேதி பணத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே எடுத்துருவாங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்கிப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அஞ்சாவது, சூசிங் அ ஃபண்ட் வித் ஹை கமிஷன் அண்ட் எக்ஸிட் லோட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கல, ஒரு 3 வருஷத்துல இவ்வளோ ரிட்டர்ன்ஸ், 5 வருஷத்துல 10%, 10 வருஷத்துல இவ்வளோ, ஒரு ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அப்போ நம்ம இந்த ஃபண்டில் போடலாம் அப்படின்னு ஆசையாக போறீங்க, தப்பு இல்லை. பட் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதுதான் கமிஷன் சொல்லுவாங்க, அது பிளஸ் எக்ஸிட் லோட் ரெண்டுத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சில பேர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5, 1.5 அப்படிலாம் கூட 0.7, 0.8 இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கக்கூடிய ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் சப்போஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் எனக்கு இந்த ஃபண்டே வேணாம்ப்பா, நான் எக்ஸிட் ஆகிடுறேன், என் பணம் மொத்தத்தையும் போட்டதெல்லாம் எடுத்துட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்க்கும்போது 1% இல்லை 1.5 ஒவ்வொரு ஃபண்டுக்கு தகுந்தாப்புல அந்த எக்ஸிட் லோடும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறது 10,000 ரூபாய், அதில் 1% எக்ஸிட் லோடுக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுறது சொல்லுங்க? நம்ம போட்ட பணமே நமக்கு வரல, நிறைய ப்ராஃபிட், ஒரு வருஷத்துலலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் இது லாங் டேர்முக்கு தான் பெனிஃபிட்ன்றதை நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே வருஷத்தில் போட்டு பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அது அவ்வளவு லாபம் கிடையாது. எக்ஸிட் லோன்லாம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஃபண்டுக்கு அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒரு எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா இந்த 5 தவறுகளை நிச்சயமாக நம்ம பண்ணிடவே கூடாது. இப்போ எப்படி எஸ்ஐபி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ எஸ்ஐபி போட போறீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆப்லயோ நீங்க வந்து brokerage ஆப் இருக்கு, ஸோ அதில் நீங்க வந்து உங்க பணத்தை போடணும் அப்படின்னா அந்த ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட போறீங்க அப்படின்னா உங்களுடைய கோல் என்ன? 5 வருஷத்துக்காக போடுறீங்களா, 10 வருஷத்துக்காக போடுறீங்களா அப்படிங்கறத யோசிச்சுக்கணும். எவ்வளவு தூரம் நீங்க ரிஸ்க் எடுப்பீங்க, எவ்வளவு சின்ன வயசா இருக்கீங்களோ அப்புறம் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஃபண்ட்ல போடலாம். இப்போ நான் வந்து ஒரு 40, 50 வயசு 60 வயசு கிட்ட நெருங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட், எது பேலன்ஸ்டு ஃபண்ட் இருக்கோ, டெட் ஃபண்ட்ஸ் இருக்கோ, அதுல நம்ம பணத்தை போடலாம். ஸோ நம்ம எந்த வயசுல எடுக்கிறோம், எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு பணம் நீங்க முதலீடு பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். 500 ரூபாயா, 1000 ரூபாயா, 2000 ரூபாயா, 5000 ரூபாயா, 10000 ரூபான்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபிக்ஸ்டு டேட் இருக்கணும். ஒவ்வொரு மாதம் டான 5ஆம் தேதி நான் பணத்தை போறேன்னா அதே அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒவ்வொரு மாசமும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஆட்டோமேட்டிக் செட்டப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டை நீங்க மறக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் நடுவுல பாத்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமாவே நம்மளோட டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள்லயும் உங்களுக்கான யூனிட் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாசமும் டான ஆட்டோமேட்டிக்கா நீங்க பணத்தை போடும்போது அதுக்கு தகுந்தாப்புல யூனிட்ஸ் எவ்வளவு இருக்கோ அது உங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு மாதிரி வச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் போடுறத பொறுத்தளவுல என்ன காரணத்துக்காக போடுறதுல தான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து 5 வருஷத்துல வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வேணும், அப்போ அதுக்கு எந்த ஃபண்ட் போடுறது யோசிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வீடெல்லாம் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் சேர்க்கணும்னா அதுக்கு என்ன ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ உங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்தாப்புல ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நிச்சயமா 12% கேரண்டி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா எங்கேயுமே அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் வாலட்டாலிட்டி இருக்கு மார்க்கெட்ல. அண்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமா நீங்க போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ நாளாக எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கு, எக்ஸிட் லோடு எவ்வளோ இருக்கு, ரெகுலர்ல இருக்கா, டைரக்ட்ல இருக்கா, இதை பத்திலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் நிறைய இடங்கள்ல பேசலாம். செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் இந்த தவறுகள் நீங்க ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் பண்ணாதீங்க, அதை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் ஃபண்ட் ஒழுங்கா பெர்ஃபார்ம் ஆகாம இருந்ததுன்னா வேற ஒரு ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது எப்படி பண்றதுன்றதையும் யோசிச்சு பாருங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட லைஃபுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எடுத்துருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாஸ் வாலா, பி த பாஸ்.